ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேர்ள் ரூல்ஸ் உடைய எபிசோட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷாஷா வந்து கோரியா மேலே ஒரு வெறியா இருக்கா இல்லையா? நார்மல் வெறி இல்லை, அது ஒரு காதல் வெறி தான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, ஷாஷா இந்த மாதிரி ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருந்தப்போ இவளுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவ வந்து ஒரு பெரிய மாடல் இல்லையா? இவ்வளோ பாட்டுக்கு என்னமோ ரோட்டில் போகிறவங்கள உட்கார வச்சிருக்க மாதிரி உட்கார வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பெரிய ஆள். ஸோ அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷாஷா வெயிட் பண்ணும்போது அவளுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் மேனேஜர் அவங்க வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அதை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு டென்ஷன் ஆகுது. அந்த மாடலை பார்த்து ஏன் டென்ஷன் ஆகுது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து இவருக்கு பிடிக்கலையா. இப்போ வந்து அந்த இடத்துல ஸ்டைலிஷாக இருக்கிறது நம்ம கோரியா தான். ஸோ கோரியாவை கூப்பிட்டு திட்டுறாரு அவரு. என்னம்மா பண்ணி வச்சிருக்க, தத்தி மாதிரி நிற்கிற, ஏதாவது பண்றியான்னு சொல்லி திட்ட. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நேற்று பார்த்து செக் பண்ண அதே ட்ரெஸ்ஸு, அதே கலரு, அதே நெயில் கலர், ஐலேஷ்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே சேம் கலராக இவங்க தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ அவர் திட்டும் போது இவங்கெல்லாம் கம்முன்னு நிற்கணும் போல. ஆனால் நம்ம கோரியா எழுத்து பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா, இதுதான் நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணீங்க, இந்த கலர் ஓகே, இது ஓகேன்னு சொல்லி சொன்னதே நீங்கள் தானே. இப்போ வந்து சரியில்லைன்னு சொன்னால் அப்போ இது யார் பிரச்சனை? உங்களுடைய பிரச்சனை தானே, உங்களுடைய தப்பு தானேங்கிற மாதிரி இவங்க கேட்க, இப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. அங்க இருக்கிற எல்லாருமே கோரியாவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு அந்த போட்டோகிராஃபர்ட்டே இப்படி பேசுது, யாரா இதுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை முத்தி போய் நம்ம கோரியா என்ன பண்ணிடுறான்னா, இப்படிலாம் தான் உங்ககிட்ட பழைக்கணும்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லடாங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. அவப்பட்டுக்கு அந்த போட்டோகிராஃபருக்கே ஷாக்கா இருக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்டயே அவ டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போறாளேங்கிற மாதிரி இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ செட்டில் எல்லாரும் கோரியாவை பற்றி பேசிக்க, அப்போ நம்ம ஷாஷா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறா, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, அவள் பேர் கோரியா, ஸ்டைலிஷ்டாக இருக்கா, இப்போதான் புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷாஷாவுக்கு அப்போவே கோரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்த நம்ம ஷாஷா கோரியா தைரியமாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களும் டென்ஷன் ஆகி எனக்கு இந்த ஷூட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்த்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னடா இது, இவளுங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காளுங்களேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் கோரியாவையும் ஷாஷாவையும் தான் காட்டுறாங்க. எங்கன்னா கோரியா வந்து ஒரு இந்த ஆன்டிக் பீஸ்லாம் வச்சிருக்கிற ஒரு பழைய கடை, அந்த கடைக்கு அவ வந்திருக்கா. அதே இடத்துல நம்ம ஷாஷாவும் வரா. ஷாஷா வந்துட்டு, ஹே கோரியா, உன்ன இந்த இடத்துல பாப்ப நான் நினைக்கவே இல்லையேங்கிற மாதிரி பேச, நான் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்பவே யூஸ்வலான விஷயம்தான், ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாடல் இந்த மாதிரியான பழைய திங்ஸ் மேலாம் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ங்கிற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. ஸோ ஷாஷா என்ன சொல்றானா, எனக்கு எல்லாத்து மேலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பழசு புதுசு அப்படிலாம் கணக்கு இல்லை, அப்போதைக்கு எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்ப்பேன், என் ஹார்ட் சொல்றதை நான் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோதாங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும் போது ஷாஷா என்ன சொல்றான்னா, நீ தான் இன்னும் அந்த டைரக்டருக்காக அவ பம்பியை விட்டு திரும்பி வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் தெரியுமா, அவ உங்ககிட்ட திரும்பி வரப்போறதே இல்லை, நீ ஏன் என்ன மாதிரி ஒரு ஆளை தேடக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஃபோட்டோகிராஃபர் ப்ராவும் மின்னையும் காட்டுறாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணால அந்த ஃபோட்டோவை இப்போ மின்னுக்கிட்ட காட்டுறா. இங்கே பாரு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும் போது, இதை எப்படி நீ பிக்சர் எடுத்தேன்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நான் அன்னைக்கே எடுத்துட்டேன், எப்படி இருக்க பாரு, ஒரு கேட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் ஒன்றும் கேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், உனக்கு அப்படி தோணலையா? எனக்கு அப்படி தோணுது, நீ ஏன் உன்னோட மாடர்ன் ஆகக்கூடாது, நான் ஏன் உன்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது மின்ன அந்த ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நின்று இருக்காங்கல்ல பம்பியோட அம்மா, அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம பிரேம் வந்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த வீடியோஸை காட்டுறதுக்காக.
இப்போ அவங்க எடுத்த வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நின்று அப்படி பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டும் போது பம்பி என்ன சொல்றான்னா, நீங்க அவளுக்கு மட்டும் இல்லம்மா எனக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். நான் தானே இந்த ஒர்க் அவகிட்ட கொடுத்ததுன்னு சொல்ல இவங்களும் ஆமா ஆமா உன்கிட்ட கொடுத்ததுனால தான் இவ்வளோ நல்லா முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு அந்த கிளாத் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்கிற மாதிரி நம்ம பம்பி என்ன சொல்றான்னா, அதுக்கான ஒர்க்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பிரேமும் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்கான்னு சொல்ல பிரேம் ஷாக் ஆகி பார்க்கறான். நம்ம எப்படா சொன்னோங்கிற மாதிரி. உண்மையிலே பிரேம் அடிக்கடி சொல்லுவா இல்லையா, இவளுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பம்பி பண்ற எல்லா விஷயத்துலையுமே அவளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா டக்குன்னு அடுத்தவங்களை பிடிச்சி இழுத்து உள்ள விட்டுறா. அந்த மாதிரி சொன்னதும் அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் பிரேம் நீ எனக்காக கொஞ்சம் அவளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ, இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் எனக்காக பார்த்துக்கோ, பேர்டன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒர்க் வர அவங்க எழுந்து போறாங்க. அவங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல பம்பி வந்து ரொம்ப க்ளோஸா உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா நார்மலா இந்த மாதிரிலாம் யாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்ததே கிடையாது தெரியுமா, உனக்கு தான் கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே நீ டேலண்டட் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க மேல கையை வச்சு லைட்டா தடவை என்னென்னமோ பேச சுப்ரீம் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்ராட் போனியே, அங்க போயிட்டு நீ என்ன கோர்ஸ் தான் படிச்ச, வந்ததுல இருந்து என்னையே போட்டு நோண்டிட்டு இருக்கியே, அப்ப இந்த கோர்ஸ் தான் படிச்சியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஆள் என்ன சொல்றான்னா, உன்னை பத்தி கோர்ஸ் படிக்க எனக்கு தேவை கிடையாது, உன் பாடியே சொல்லிடும் உனக்கு என்ன தேவை, நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது உன் பாடியை நான் டச் பண்ணாலே கண்டுபிடிச்சிருவேன். இப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ற, நீ மட்டும் இல்ல உன் பாடியே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுது, அது எனக்கு நல்லா தெரியுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. எங்க ஷாஷாவும் கோரியாவும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஏதோ ஒரு புது ஈவெண்ட் தான், அந்த ஈவெண்ட்டுக்கு நீ வரியா, அங்க நிறைய விஐபிஸ் கெஸ்ட் வருவாங்க, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய பேரை நீ பார்க்கலாம், உன்னோட பிசினஸ் நீ டெவலப் பண்ணலாம் வரியான்னு சொல்லி கேட்க, இவங்க அதுக்கு அப்படிதான் என் பிசினஸ் டெவலப் பண்ணா, நான் ஒன்னும் வர தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒன்னு கொஞ்சம் பெரிய ஆளாக்கணும்னு ட்ரை பண்றேன் அவ்வளவுதான், மற்றபடி இதுல எந்த பெனிஃபிட்ஸும் யாருக்கும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு கோரி என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இதுல ட்ரீம் சம்மந்தப்பட்டிருப்பா, அங்க கண்டிப்பா வருவா, நான் அவ கூட வந்துக்கிறேன், என்னுடைய பிசினஸ் நான் அப்படி டெவலப் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி நீ இன்னும் அந்த டேரக்டரே கட்டி பிடிச்சிட்டு நில்லுமா, எப்படியே நீ வந்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப மீனை காட்டுறாங்க. மீன் பாத்தீங்கன்னா பாத்ரூம் நின்றுட்டு அவ ட்ரெஸ்ஸையும் அவளையும் அப்படியே கண்ணாடில பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக், அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இவ இப்படி மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்ணா பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் உடம்ப காட்டிட்டு திரியிறியாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசுற பிறவின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் அவனும் இல்லையே, நம்மளும் நம்ம லைஃப நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டியதான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பாக்குறா. அவளுக்கே அவளை ரொம்ப இப்போ நின்னு பம்பியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஒர்க்ல நீனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பிரீம் கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. சோ இப்போ பிரீமும் பம்பியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஈவெண்ட்டை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு பிரீம் என்ன சொல்றானா, நீ எதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணான்னு சொல்லி கேட்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த இடம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிரேம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அப்படி எதுவும் ஸ்பெஷல் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது பம்பி என்ன பண்றானா, என்ன போட்டோ எடுன்னு சொல்ல, அதுக்கு இவங்க முடியாதுன்னு சொல்ல, எனக்கே முடியாதுன்னு சொல்லுவியா, உன்னை ஏத்திக்கிட்ட இந்த நூலை உனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன்னா இவங்க காலேஜ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டெமோ வேணும்ல, ஒரு மாடர்னை வச்சு ஒரு டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து எப்பவுமே டெமோ பாக்குறது பம்பியை வச்சுதான் இவங்க பாத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ அவ சொல்றா, இந்த லெவலுக்கு வரதுக்கு என்னதானே வச்சு செக் பண்ணேன், அப்பெல்லாம் நான் கேட்காமலே என்ன போட்டோஸ் எடுத்த வீடியோஸ் எடுத்தல, இப்போ நான் கேட்கறேன் எனக்காக இடன்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாம இவங்களும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கோரியா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்காமே அங்க நீ போறியான்னு சொல்லிட்டு பிரீம் கிட்ட கேட்க, அதை வந்து பம்பி ஒட்டு கேட்க இந்த மாதிரி கான்வர்சேஷன் போகுது. அவ என்ன கேக்குறானா, இந்த மாதிரி நீ அங்க போகும்போது என்ன கூட்டிட்டு போறியான்னு சொல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு அவளும் சொல்ல. இதையெல்லாம் கேட்க பம்பிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, அவ உன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ எங்க போனாலும் உன் கூடயே வரா, உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிறா, ஐ ஹேட் இட்டுங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதாங்கிற மாதிரி பிரேமும் சொல்ல. இப்பதான் நம்ம பிரேமுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க.
அஸ்த சீரிஸ்ல பேக்கரி ஷாப் வச்சிருப்பா இல்லையா, அவ தான் அதுல இருக்கா தங்கச்சியா. அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் அப்பாவை காணோம். என்னன்னு சொல்லி பார்த்தா இப்ப இங்க வந்திருக்கிற ப்ராப்ளமே அப்பாவால தான். அப்பா தனியா இருக்காரு போல, பிரீமி இவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருக்காங்க. சோ இவ வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கற காசெல்லாம் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போயிடுறாரு. ஏமா அப்படி பண்றீங்க, அவர் கேட்டா ஏன் கொடுக்குறீங்க, அவர் வந்து அவருடைய ஃபேமிலியவே கவனிக்கவே இல்லை, அவர் போயிட்டு தனியா இருக்காரு, நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ ஓரளவு நல்லா இருக்கும், இப்படி இருக்கும் போது அவரு கேக்குறாருன்னு எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே, ஒருவேளை அவரு ஒரு பிசினஸ்க்காக கேட்டாலோ அதை வச்சு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேம்பிளிங் பண்றதுக்காக கேக்குறாரு, இந்த மாதிரி காசை கொடுத்து ஏமாறுறீங்களேன்னு சொல்லிட்டு பிரேம் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுறா. அப்பவே அம்மா இந்தியன் மம்மி மாதிரி என்ன பேசுறாங்கன்னா, அவர் பாவண்டி, அவருக்கு ஹெல்ப் பண்ண வேணாமாங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்படியே பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அம்மா கோச்சிக்கிட்டு போற மாதிரி அந்தாண்ட போறாங்க. அதுக்கு தங்கச்சி என்ன சொல்றான்னா, நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, அம்மா உனக்காக சமைக்க தான் போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப பிரேம் என்ன கேக்குறானா தங்கச்சிட்ட, நீ ஏதாவது ஒர்க் பாத்தியா, ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா, ப்ளீஸ் டி, நீனும் ஜாபுக்கு போனாதானே எனக்கும் பர்டன் கொஞ்சம் குறையும், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ராவையும் மின்னையும் காட்டுறாங்க. ப்ரா சொல்லியிருந்தா இல்லையா, நீ மாடல் ஆயிடலாம், நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ மாடலிங்கான ஃபோட்டோ ஷூட் நடக்குது. மின்னு போஸ்ட் கொடுக்க இவங்க ஃபோட்டோ எடுக்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. மின்னுக்கானா அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை பண்ணுற அந்த இது வரவே இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறா ப்ராவும். அவங்களுக்கு அது சரியாக வரவே இல்லை. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. நீ ஏன் இப்போ டென்ஷனாக இருக்க, ரிலாக்ஸாக இருன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ மீன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சரக்கா வாங்கி அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவ குடுக்கறா பாருங்க போஸ், அதுதாங்க போஸ். அவளே அறியாம அப்படி அழகா போஸ் குடுக்கறா. பிராவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னடா அவ இப்படி போஸ் குடுக்கறாளேன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஈவெண்ட்டுக்கு கோரியா வந்துட்டா. ஆனா நம்ம பிரீமை காணோம். ஏன்னா அம்மாவை பாக்கிறதுக்காக போயிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க மட்டும் வரல. இங்க இருக்கிற விஐபிஸ் கிட்ட எல்லாம் கார்டு கொடுக்கறது, இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு கோரியா அவங்களுடைய கிளைண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்த பம்பிக்கு ஒரே ஜாலியா இருக்கு. ஏன்னா பிரீம் கூட சேர்ந்து வரலாம் தானே இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. நீ ஏன் கோரியா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இன்னும் நின்றுட்டு இருக்க, பேசாம ஏதாவது ஒரு ரிச் கேலா பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கோரியா, நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது, அம்மா காசுல, அதாவது பெத்தவங்க காசுல உட்காந்து ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போற ஆள் நான் கிடையாது. எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உருவாக்கவும் செய்வேங்கிற மாதிரி பேச. ஓ, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றல நீனு, அவ இன்னைக்கு வரமாட்டா, அவ அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கான்னு சொல்லி சொல்ல. இப்பதான் இவளுக்கு விஷயமே தெரியுது. இவகிட்ட சொல்லியிருக்கா, நம்ம கிட்ட சொல்லலையேங்கிற மாதிரி கோரியாவும் ஃபீல் பண்றா. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு கோரியா அந்த இடத்த விட்டு கிளம்ப வெளில போனவ அங்க இருக்கிற ஷாஷாவை பாக்குறா. ஷாஷா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லினா, வரியா நம்ம கேண்டாவுக்கு போலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டே இந்த இவ டென்ஷன் ஆகி போய் திட்டுவான்னு சொல்லி பார்த்தா, கிட்ட போயிட்டு அங்க பேசிட்டு இருந்த பொண்ணை அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு இவ போய் கிஸ் பண்றா. திரும்ப அவ கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுங்க வாயை பார்த்துட்டு ஆல்ரெடி அங்க இருந்த பொண்ணு அப்படி நின்றுட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணை நான் கடன் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி கோரியா அவகிட்ட சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இங்க போட்டோ ஷூட் நடக்குது இல்லையா, அங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி கேர்ள்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, உனக்கு கேர்ள்ஸ் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுதுங்கிற மாதிரி இவங்க கேட்க. அதுக்கு அவங்க, ஒரு நாள் என்ன ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணனா, அப்ப எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸே இல்லை, ஒருவேளை இவன் மேலதான் இல்லையோன்னு நினைச்சேன், எனக்கு பாய்ஸ் மேலேயே ஃபீலிங் இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அப்படியே எனக்கு உமன்ஸ் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்ல. அப்படியா, பாய்ஸ் மேல சுத்தமா ஃபீலிங் இருக்காதான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் போஸுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சோஃபால குப்பரப்படுக்கிற சாமா போஸா இருக்கு. அப்படியே இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பம்பியை பாத்தீங்கன்னா தனியா நின்றுட்டு இருக்கு. அப்ப ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அவ ஆல்ரெடி பம்பியை தெரிஞ்சா மாதிரிதான் பேசுறா. ஆனா பம்பி வேணையினே தெரியாத மாதிரி பேசுறா. எப்படி இருக்க என்னன்னு சொல்லி கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது வரைக்கும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தவ அப்ப ஒரு மாதிரி ஆகிடுறா. சோ அப்படியே கடகடன்னு பாத்ரூம்குள்ள போனவ அங்க போயிட்டு அவ வச்சிருக்க ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து போடுறா. இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. இந்த 1 இயரா எங்க போனேன்னு சொல்லிட்டு நம்ம பிரீமும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும்
எல்லாருமே கேக்குறாங்க, யாருக்குமே பதில் சொல்லல. அப்ப அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல. இப்ப அப்படியே பிரிமோட வீட்டை காட்டுறாங்க. அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. அந்த டிவில பாத்தீங்கன்னா நம்ம ஷாஷாவோட வீடியோ தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அப்ப இவ ஒரு மாதிரியா லுக் பண்ணிட்டு இருக்கா. அதான் இவங்க பிரைம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன நீ எதுக்கு நீ இதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, எனக்கு அவன் மேல ஒரு க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. இவங்களும் இதே மாதிரி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாஷா அங்க வந்திருக்கா. ₹1 கூட காசு வாங்காம அந்த ஷூட்டை நடத்தி கொடுத்துருக்கா. ஏதோ ஒரு ரீசனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவ பண்ணி கொடுக்கும்போது இவளுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிட்ட போயிட்டு இவ தான் க்ளோஸா மூவ் ஆன் பண்ண நினைச்சிருக்கா. அப்ப கூட அவ இவளை சிஸ்டர் மாதிரி தான் பார்த்ததா சொல்லி பிரேமோட சிஸ்டர் சொல்றா. ஆனா எனக்கு ஷாஷாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு பெரிய மாடல். அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எங்ககிட்டலாம் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. நார்மலாக எல்லா பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட பேசுவேங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பிரேமுக்கு தான் அவளை பற்றி நல்லா தெரியுமே. ஸோ தங்கச்சிக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களை நம்பாத. அவங்க கண்ணு முன்னாடி நடந்துக்கிறது வேற, இந்த ஃபீல்டில் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்பாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஃபோனு ரிங் ஆகுது. என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி பார்த்தா பம்பி அங்கே குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. வழக்கம் போல நீ தான் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்ல, என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லி இவ்வளவு ஃபோனை கட் பண்ணிடுறா. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், விடவும் முடியாம விட்டுட்டு ஓடவும் முடியாம தொடவும் முடியாம இருக்கா மாதிரி. என்னடா இதுங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்ப இங்க ஷாஷாவும் கோரியாவும் வந்தாங்க இல்லையா. ஷாஷா கேட்டுக்கிறா எதுக்கும் ஒரு வார்த்தை, உண்மையாவே உனக்கு பிடிச்சுதான் நீ இதை பண்றியா இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால உனக்கே தெரியாம பண்றியான்னு சொல்லி கேட்க, ஏய் நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் இந்த வேலையை பாக்குறேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, எதுக்கும் ஒரு தடவை யோசிக்கன்னு சொல்லிட்டு ஷாஷாவும் சொல்றா, நீ அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுது. இப்போ மின்னும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிராவும் அப்படி பேசும்போது பிராவுடைய லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் பத்தி கேட்கும் போது பிராவுக்கு வந்து ஒரு அக்காவா அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் சேர்ந்து நான் தான் வந்து உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் கேட்டு மின்னு, வா உன்னை பார்த்தா அப்படியே ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு, உன் லைஃப்ல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பையன் வரான். வந்துட்டு மின்ன பார்த்து, நீ ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தர முடியுமான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இவங்க சொன்னாலும், இல்ல பரவாயில்ல ஜஸ்ட் பேசதானே போறோம், இதுல என்ன இருக்கு, ஐடி கூடன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்றான். வேணான்னு சொன்னா விட வேண்டியதானு சொல்லிட்டு பிரா அவங்கள பார்த்துட்டு, அப்ப மின்ன பிரா கிட்ட கேக்குறா, லெஸ்பியன்ஸ்னா பாய்ஸ் சுத்தமாவே பிடிக்காதான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர். இதை நான் உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லெஸ்பியன், செக்ஷுவல், பைசெக்ஷுவல், ஹோமோசெக்ஷுவல் இப்படிலாம் எதுவும் கிடையாது. லவ்னா லவ் தான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு ஆளை பிடிச்சிட்டே போலாம்னு நான் சொல்ல வரல. அது ஆனா பொண்ணாங்கிறது விஷயம் கிடையாது, லவ் தான் மேட்டர்ன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ பிராவும் அதை தான் சொல்கிறா. அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் நான் பார்த்தேன், அவன் ஆம்பளையா பொம்பளையாங்கிறத நான் பார்க்கலங்கிற மாதிரி இப்பெல்லாம் சொல்கிறா. ஸோ இப்போ இவங்க லவ் பற்றி சொல்ல, அப்போ பிரா என்ன சொல்கிறான்னா, சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி பிராவும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மனசு கேட்காம நம்ம பம்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு பிரீமும் வந்துட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா பம்பி பிரீமை போட்டு கொஞ்சம் கொஞ்சரா, மை ஹனி, மை பியூட்டி, மை ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி வந்து தொலை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இந்த விஷயம் ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு தெரியும் போல். ஸோ அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நேத்தும் குடிச்சிட்டு வந்திருந்தா இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கா, டெய்லியும் இப்படியே பண்றாளே, அது சரி நீங்க என்ன மறுபடியும் பேட்சப் ஆயிட்டீங்களா என்ன, காலேஜ் டைம்ல நீ இப்படிதான் கூட்டிட்டு வருவ, இப்பவும் அதே மாதிரி கூட்டிட்டு வந்திருக்க, எனக்கு என்னமோ இது சரின்னு தோணலன்னு சொல்ல, பிரேம் அந்த இடத்துல we are just friendங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் இவ்வளவு மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாது, அப்புறம் கெரியரே ஸ்பாயில் ஆயிடுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஒரு பெத்த அம்மாவே பொண்ணுக்கு எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ நான் உள்ள தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார கூட்டிட்டு போக, அங்க போயிட்டோம் இங்கே இரு பிரியம்னு சொல்லிட்டு இவங்க ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. என் கூடயே தூங்குன்னு சொல்லி சொல்ல, இவங்க
காலேஜ் டைமில் பண்ணுற மாதிரி இவளுக்கு ஷூ லேஸ்லாம் கழட்டி விட்டு அழகாக காலத்துக்கு மேலே வச்சு சின்ன பசங்களை தூங்க வைக்கிற மாதிரி அழகாக படுக்க வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது இவங்களுக்கு இவங்க கூட ஏறுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட இருக்கணும் போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து இருக்காங்க அவங்க கூட. இப்போ நம்ம கோரியாவும் ஷாஷாவும் என்ன ஆனாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. கோரியா எழுந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலி அவ போதையில தான் பண்ணிட்டா போல. எழுந்து பார்த்துட்டு ஐயோ காட் இந்த மாதிரி பண்ணிட்டோமேங்கிற மாதிரி மண்டையில அடிச்சுக்கிறாங்க. இப்போ வெளில வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லி கூட்டா. எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கோரியா சொல்லிடுறா. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, மார்னிங் ஃபுட்டு வந்து எப்பவுமே இது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் நமக்கு உள்ள நடந்த விஷயத்துக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணாமா, அதுக்காக வச்சு சாப்பிட்லாம்லன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி வழக்கம் போல மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு நேற்று நைட்டுன்னு சொல்லி கேட்க, ஓகே இட்ஸ் பெட்டருங்கிற மாதிரி கோரியாஸ் இல்லை. அப்போ நான் சரியா எதுவும் பண்ணல போலையே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. இவளை ஏதாவது சொல்லி இன்சல்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு கோரியா என்ன பண்றான்னா, தேங்க்யூ ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு என் கூட இருந்ததுக்குன்னு சொல்ல, இட்ஸ் மை ஹானர்னு சொல்லிட்டு ஷாஷா அது என் காம்ப்ளிமெண்ட்ரியா எடுத்துக்கிறா. திரும்பவும் சொல்றேன், இட்ஸ் ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட், அவ்வளவுதான், மற்றபடி நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கோரியா அந்த இடத்த விட்டு போறா. இப்போ மின்னுகிட்ட நம்ம பிரேம் ஃபோனில் பேசிக்கிட்டு வர, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பிரேம் சொல்கிறா. அவள் எங்கேயோ மாட்டிக்கிட்டா போல, நீ கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ஓகே தான், எல்லாத்தையும் பார்த்துப்பேன், ஆனால் எனக்குன்னு ஒரு பைத்தியம் ஒன்று இருக்கு பாரு அந்த பம்பி, இன்னொரு மாடல் பைத்தியம் ஒன்று இருக்கே அந்த ஷாஷா, இதை ரெண்டுத்தையும் சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி இவங்க ஃபோன் அப்படியே பேசிக்கிட்டே டாய்லெட்லேருந்து வெளில வர, பக்கத்து டாய்லெட்லேருந்து நம்ம ஷாஷா வெளில வரா. வாட்டர் ஷாக் அப்படியே 2 பேரும் நின்றுட்டு இருக்கு. ஐயோ இவ வேற திடீர்னு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி முடிக்கிறா. ஸோ ஷாஷா வெளில வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் அப்படி இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் எல்லாத்துலயுமே ஈக்குவல் தான், பிரிட்டியா, அழகா, டேலண்டடா, எல்லாத்துலயுமே ஓகே தான். ஆனா என்ன ஏதோ ஒண்ணு நமக்குள்ள செட் ஆகல, நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸா நாமளா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்புங்கிற மாதிரி 2 பேரும் போறாங்க. பிரேம் கிட்ட கோரியா ஒரு விஷயம் கேட்குறா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பேச, என்னன்னு சொல்லி கேட்கும்போது பம்பி நீயும் ஒன்று சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீ அவளை கிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினே அதான் கேட்குறா. ஸோ இவ யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றானா, அவள் ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் திரும்பி பேச்ச பார்க்க போறதில்லை, ஆனால் அதுக்காக நான் உன் கூட சேருவோங்கிறதும் விஷயம் இல்லை, ஏன்னா நான் உன்னை ஜஸ்ட் ஒரு சிஸ்டரா தான் பாக்குறேன், நமக்குள்ள வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் எனக்கே டென்ஷன் ஆகுது, கோரியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்னது சிஸ்டரா, அன்னைக்கு நைட்டு நான் கிஸ் பண்ணியிருந்தேன்னா நமக்குள்ள ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீ சிஸ்டர்னு சொல்லியிருப்பியா, இல்ல சிஸ்டரா நினைக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துப்பியா, நானே அப்ரோச் பண்ணாலும் நீ அப்படி நடந்துப்பியான்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுதான், நான் நிஜமாவே சொல்றேன், உன்னை நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை, உன்னை நான் சிஸ்டரா தான் பாக்குறேன், நமக்குள்ள வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி பிரீம் அடிச்சு பேசுறா. ஹக் பண்ணி கூட சாரின்னு சொல்லிட்டு சாரி சொல்றா. எல்லாத்தையும் கேட்டுட்டு கோரியா ஓகேன்னு சொல்ல பிரீம் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு பம்பி வந்து நக்கல் பண்றதுக்காக வரா. அவ என்ன சொல்றானா, இதை தானே நான் ஆல்ரெடியே சொன்னேன், உன்னை இந்த ஆங்கிள் பார்க்கலன்னு சொல்லிட்டு அதை தான் அவளும் சொல்லிட்டு போறா பாருன்னு சொல்லி இவ பேச, அதுக்கு கோரியா அவளை திரும்பவும் கஷ்டப்படுத்தாத, அதை மட்டும் எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்டுட்டு கோரியாவும் அந்த இடத்த விட்டு கோவமா போறா. இப்ப இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து மின்னும் பிராவும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப பிரா சொல்றா, பாரு பயங்கரமா இருக்க, நீ பெரிய மாடல் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, மின்னும் சூப்பரா நீ எடுத்திருக்க, அதனாலதான் இப்படி இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, மாத்தி காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துக்கிறாங்க. அவ என்ன சொல்றான்னா, அடிக்கடி இந்த உமன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லி தானே இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது ஒரு பொண்ணை கிஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிரா சொல்ல, அதுக்கு அவங்க எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்ல, பிரா அதுக்கு நீ வேணா ஓகே சொன்னீங்கன்னா நான் வேணா உனக்கு இதை ஹெல்ப் பண்றேன், உனக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு அந்த ஃபீலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சினா என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, சே நம்ம கிட்டலாம் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்களே. ஸோ இவன் என்ன பண்றானா, என்னடா இப்போ டக்குன்னு இப்படி சொல்லிட்டாலேருந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிஸ் பண்றா. பண்ணிட்டு இவ வந்து டென்ஷனா இருக்கா, மின்னு நம்மள அவ தப்பா நினைச்சுப்பாளோங்கிற மாதிரி. ஆனா பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே அவ என்ன கேக்குறானா, அப்படியே ரொம்ப கேஷுவலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு மின்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றா.
ஸோ இப்படி பேசிட்டு திரும்ப மானிட்டர் பக்கம் திரும்ப அவளை பிடிச்சி இழுத்து வச்சு திரும்பவும் கிஸ் பண்றா. பயங்கரமா கிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த தடவை. அதை நினைச்சு பார்த்துட்டே அப்படியே கார்ல உட்காந்துருக்கா. அவளுக்கு அந்த ஃபீலே அவளுக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பம்பியும் பிரீமும் பேசிக்கிறாங்க. பம்பியை பார்த்து பிரீம் திட்டிக்கிட்டே இருக்கா. கோரியா கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிற, அவகிட்ட ஏன் அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி பேசு. பின்ன என்ன, அவ சும்மா அவங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பா, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனா, அதுவும் உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்ற, புரிஞ்சுக்காம சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கா, அதனாலதான் அப்படி பண்ணேன்னு சொல்ல அவ மேல இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம், ஓ மேல எனக்கு சுத்தமா இல்லை, தயவு செய்து இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வம்பி என்ன சொல்றான்னா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட நெருங்கவே ஆரம்பிச்சேன். ஸோ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்றாங்க. அப்படியே கிட்ட வந்து இவங்களை கிஸ் பண்ண அப்ப நம்ம பிரேம் என்ன சொல்றானா, அவளை பிடிச்சி இந்த பக்கம் திருப்பி டேபிள்ல உட்கார வச்சு இவளும் கிஸ் பண்ண போறா போல. பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, நீ திரும்பவும் என் கூட பேச்சப் ஆகணும்னா எனக்கு ஒரு சில விஷயங்களை நீ சொல்லி ஆகணும்னு சொல்ல. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த 1 இயரா நீ என்ன பண்ணன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மட்டும் இவகிட்ட பதிலே கிடையாது, பதில் சொல்லவே இல்லை. ஸோ இவ என்ன சொல்றான்னா, நீ என்கிட்ட பேச்சப் ஆகணும்னா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது வரும், பரவாயில்லையான்னு சொல்லி செக்ஸை மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ இவள என்ன பண்றான்னா, அப்புறம் நீ இப்பவே பண்றேன்னு சொல்லிட்டு இவ கிஸ் பண்ண அவ கிஸ் பண்ண 2 பேருக்குள்ளேயே அங்க ஒரு சம்பவமே நடந்துருது. நம்ம ஷாஷாவை பாத்தீங்கன்னா யாருகிட்டயோ கிளைண்ட் கிட்ட போன்ல சண்டை போடுறா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரலன்னோ ஏதோ சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, உங்க மேனேஜர் தான் ஆல்ரெடி வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க சொல்ல. ஸோ இந்த மாதிரி காசு விஷயத்துல இவ ஏமாந்துருவாளோ என்னமோ தெரியல, அதை பத்தி கொஞ்சம் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க யாரோ காலிங் பெல்ல ரிங் பண்றாங்க. யாருன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கோரியா. அவ என்ன கேக்குறானா, வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ்ல இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்னா என்னன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது, அதாவது நான் உன் கூட தூங்குவேன், நீ என் கூட தூங்குவ, நமக்குள்ள வேற எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, ஃபீலிங்ஸும் கிடையாது, லவ் கிடையாது, ஹர்ட் பண்ணிக்க வேணாம், எதுவுமே கிடையாது, ஓகேவா இல்லையான்னு சொல்லி கேட்க. நானே கேட்டாலும் வேணாம்பியே, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி இவங்களும் கேட்க. இப்ப என்ன உனக்கு வேணுமா வேணாமா, நான் போறேங்கிற மாதிரி திரும்ப போனவளை பிடிச்சி இழுத்து வச்சு இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க டோம்குள்ள வராங்க. அப்படியே 2 பேருக்குள்ளேயும் ஒரு சம்பவம் நடக்குது. இதோட 3rd எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.